ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு ஒன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. இப்ப சமையலுக்காக எங்க அம்மா வந்து வெங்காயம் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2 சுட்டீஸ் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருந்தாங்க பசங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மட்டன் எல்லாம் நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து பிரியாணி தான் செய்யறாங்க. சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து சுத்தமாக கழுவி எடுத்து போகிறோம். முடிச்சுட்டு உடனே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். வந்து ஸ்டாண்ட் இல்லாதனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேல வச்சு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனை வந்து சுத்தமாக கிளீன் பண்ணி கழுவி எடுத்தாச்சு. இப்போ எங்க அம்மா வந்து குக்கிங் வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உங்க ஸ்பீச்சை கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் என்ன சொன்னேன்னா பிரியாணியில உப்பு போட வேணுன்றோம். அப்புறம் தான் பிரியாணி சாப்பிடணும். ஓகேயா? நம்ம சமையல் செய்யும்போது கவனம் அதில் தான் வைக்கணும். ஓகேயா? வந்து எங்க அம்மா அரிசியை தான் ஊற வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அரிசி வந்து ஊற வச்சுட்டு இருக்காங்க. பிரியாணி செய்யணும் இல்லையா? பேசுனா அவங்க பேசினா கவனம் செதறிடுமா. அதனால வந்து அவங்க மும்மரமா வந்து பிரியாணி செய்யறது இருக்காங்க. அதனால பிடிக்கிறாங்க எங்க அம்மா. என்ன பண்ணிருக்காங்க? பிரியாணி சாப்பிட்டா ஓஹோ சூப்பரா அப்படின்னு சொல்ற மாதிரி சமைப்பேன். உண்மைதான். அது என்னவோ நல்ல டேஸ்டா தான் செய்வாங்க. செஞ்சுட்டதுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் வீடியோ ஃபுல்லா. நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். நீங்க வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு முக்கியம். பிரியாணிக்கு என்ன இஞ்சி பூண்டு தாங்க இல்லையா? அதாவது இஞ்சி பூண்டை வந்து கழுவிட்டு இருக்காங்க. கறி கழுவி எடுத்து வச்சாச்சு, அரிசி கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்ப வந்து இஞ்சி பூண்டு தான் கழுவிட்டு இருக்காங்க. கழுவி முடிச்சிட்ட உடனே அரைக்கிற வேலை தான். அரைச்சு முடிச்சிட்ட உடனே பிரியாணி ரெடி ஆயிரும். இப்ப நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டை வந்து போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா எங்க அம்மா செம்ம பிஸியா அப்படியே வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணி முடிஞ்சிரும். செஞ்சு முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டோன்னா எப்படி இருக்குன்னு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு அவங்க ரிவ்யூ நம்ம சொல்லிடலாம். ஆனா சும்மாவே சொல்லக்கூடாது, நல்லா அருமையா செய்வாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம இன்னும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். ஓகேவா? அம்மா வந்து பிரியாணி வந்து தம்க்கு விட போறாங்க. இன்னும் கொஞ்சம் நான் காட்டுறேன். தம்க்கு விடுறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டவ் வந்து ஸ்லிம்ல வச்சுட்டு இப்ப நம்ம வந்து பிரியாணி வந்து தம்க்கு விட்டாச்சு. எங்க அம்மா எங்களுக்காக பிரியாணி செய்யறேன் எவ்வளவு கழிச்சு போயிட்டாங்க பாருங்க. ஸ்மைல் பண்ணி வீடியோ எடுக்கிறேங்கிற பேர்ல பாவம் அவங்களையும் கூப்பிட்டு ஒரே சிரிச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா. அப்படி எங்க அம்மா வைக்கப்படுறத நானும் இன்னைக்குதான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா அப்படியே நெய் போட்டு மூடி வச்சிடலாம். லைட் இதற்கு போஸ் देना आता ஃபைனலா பிரியாணி ரெடி. நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நல்லா சொன்னல எங்க அம்மா செம்மையா செய்வாங்கன்னு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு விளாக் இப்படிதான் போச்சு. நல்லா ஜாலியா ஃபன்னா போச்சு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களும் நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆவீங்க. இது எங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம். இப்ப எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். செம்ம டேஸ்டா இருக்குல்ல. ஹாய் சொல்றாங்க. ஹாய் சொல்லு. அம்மா கொடு. அம்மா போல்மா அன்னைக்கு அம்மா போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம்.